கண்ணீரை காண்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். கண்ணீரை காண்கிறார். கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை கடவுள் கண்ணோக்கி பார்க்கிற கடவுளாயிருக்கிறார். மனிதர் சிந்துகின்ற எல்லா கண்ணீர்களையும் அவர் துருத்திலே சுமந்து நூலிலே எழுதி வைக்கிறார் என்று நாம் திருப்பாடல் 58 வாசிக்கிறோம். துருத்திலே தோல்பையிலே சுமந்து நூலில் எழுதி வைக்கிறார் என்று வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று கூட திருப்பாடலில் சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர் கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு மன்றாடினாள் ஆகார் தண்ணீரை கொடுத்து குழந்தையை காப்பாற்றினார். கண்ணீரோடு மன்றாடினாள் அன்னாள் சாமுவேல் என்ற குழந்தையை கொடுத்தார். கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். கண்ணீரோடு மன்றாடினார் எசேக்கியா என்ற அரசன் 15 ஆண்டுகளை அவனுக்கு மீண்டும் அதிகப்படுத்தி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கண்ணீரோடு மன்றாடினால் லாசரின் சகோதரி மரியாள் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் விசுவாசத்தையும் சமாதானத்தை கொடுத்தார். இவ்விதமாய் எங்கெல்லாம் பிள்ளைகள் கண்ணீரோடு செபிக்கிறார்களோ, கண்ணீரோடு அழுகிறார்களோ, கண்ணீரோடு மன்றாடுகளோ, அந்த கண்ணீர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் ஆண்டவர் காண்பார். நாம் வேண்டுவதற்கும் விரும்பிற்கும் மேலானவற்றை கொடுப்பார். கண்ணீரோடு மன்றாடுவோம், கண்ணீரோடு அவரை வேண்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.